ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஷாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. ஸோ நான் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பொடி வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 பொடி வெங்காயம் கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, ஸோ பொடி வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ உரப்புக்கு 2 பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். மிளகு ஒரு 10லேருந்து 15 மிளகு எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 4 கப்புனா 4 கப் ஆட் பண்ணிக்கலாம், 3 கப்னா 3 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கப் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எத்தனை பேருக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி 2 கப் ஆட் பண்ணிவிட்டேன். கடைசியாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப் இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன் மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன், வீட்டில் அரைச்சது. ஸோ அதை நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணி சும்மா ஒரு கொதிச்சா போதும், அதோடய நம்ம இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வரல, வாவ், பார்க்கவே நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. வாங்க குடிக்கலாமா?